செல்வா காலையில் வந்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு மதியத்துக்கு மேலே வண்டி எடுத்துட்டான். செல்வா போனது காலையில் ஊற வச்ச ட்ரெஸ் எல்லாமே துவைச்சி காய போட்டாச்சு. அப்படியே நேரே கிச்சனுக்கு வந்து கிச்சனில் இருந்த பாத்திரம் எல்லாமே கழுவி போட்டுட்டு லைட்டாக கிச்சனையும் க்ளீன் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாமே அயன் பண்ணலாம் அப்படின்னு எல்லாமே எடுத்து வச்சேன். சரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே வேலை பார்க்கலாம் அப்படின்னு என்னதான் இருந்தாலும் பொரியரிசி மாதிரி வருமா, திடீர்னு பொரியரிசி சாப்பிட்ணுன்னு இருந்தது. அப்படியே அரிசி வறுத்து சீனி போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரெஸ் எல்லாம் மடித்து வச்சுட்டு இருக்கும்போதே லைட்டாக தூத்தல் விழுந்தது. மாடியில் ஓடி போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் மடிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு இடத்துல தைக்க கொடுப்பேன். அந்த அக்கா ஈவினிங் போல் கோயிலுக்கு போகிற போது தைச்சிட்டு போகணும்னு சொன்னாங்க. அதோட நேராக போய் ட்ரெஸ் எல்லாமே தைச்சிட்டு வரும்போதே லைட்டாக தூத்தல் விழுந்துகிட்டே இருந்தது. நனைஞ்சு தான் வந்தேன். கொஞ்சம் நேரம் நல்லா இருட்டிட்டு மழை பெஞ்சிச்சு. கொஞ்சம் நேரம் நல்லா வெளிச்சமாக இருந்தது. பார்க்கவே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்படியே நம்மளும் ஃப்ரெஷ் ஆகிட்டு நைட்டு சாப்பாடு காலையில் வச்சு புளிக்குழம்பு இருந்தது. அதை லைட்டாக ஹீட் பண்ணி நான் சாப்பிட்டுட்டே செல்வா வர டைம் ஆகும். அதனால் ட்ரெஸ்ஸு செல்வாட்டெல்லாம் அயன் பண்ணி வச்சாச்சு. எனக்கு மட்டும்தான் இன்றைக்கி நைட்டு தூங்காமல் எல்லா வேலையும் முடித்தாதான் நாளைக்கு ஊருக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும்.